என்ன இந்த காயத்ரி வேலைக்கு சேர்ந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா? அவ தான் நம்ம கம்பெனியை நம்பி இருக்கணும். கம்பெனி அவளை நம்ப கூடாது. நீ என்ன பண்ற? உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகி நல்ல ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வெளியில படுத்துக்கிறேன். என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு இல்லன்னு நான் எழுதி வச்சா என்னடி பண்ணுவ? இந்த நகையை வச்சுதானே ஆத்தாளும் மகளும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் நாளைக்கு வைக்கிறேன் பேட்டை. என்ன இவ இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? காயத்ரி, என்ன இன்னும் குளிக்காம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க? ஆபீஸ்க்கு வரலையா? சரி, நான் உனக்கு லீவ் சொல்லிடுறேன். பத்திரமா இரு, நான் வரேன். அஞ்சலி, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் வேலைக்கு வரதா இல்ல. இத நான் சொன்னதா ஓனர் கிட்ட சொல்லிடு. ஏய், என்னடி உனக்கு என்ன பைத்தியமா? தேடினாலும் இப்படி ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்காது. ஓனர் உன் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. ரொம்ப சாதாரணமா வேலை வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு எல்லாத்தையும் விட எங்க அப்பா தான் முக்கியம். எங்க அப்பாவை கம்பிக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு என்னால கம்பெனிக்கு வந்து கவனமா வேலை பார்க்க முடியாது அஞ்சலி. சரி, கவனமா வேலை பார்க்க முடியலன்னா ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துக்க. ஏதாவது செஞ்சு அப்பாவை வெளியில கொண்டு வா. அதை விட்டுட்டு எடுத்தும் கவுத்தோன்னு வேலை வேண்டான்னு சொன்னா நீ பைத்தியக்காரி தாண்டி. ஆமா, நான் பைத்தியக்காரி தான், பைத்தியக்காரியே தான். இந்த பைத்தியக்காரிக்கு அவ அப்பாவை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல, வேற யாரும் முக்கியம் இல்ல. ரொம்ப கௌரவமா வாழ்ந்த என் அப்பா இப்போ திருட்டு பழிய சுமந்துக்கிட்டு லாக்அப்ல இருக்காரு. அதுக்கு காரணம் நான் மட்டும் தான் காரணம். நான் மட்டும் பொறுக்காம இருந்திருந்தா எங்க அப்பாவுக்கு இந்த கேவலமான நிலைமை வந்திருக்காது. எங்க அம்மாவை கொன்னதோட அவங்க வேகமும் வெறியும் அடங்கல. என்னையும் ஏதாவது
ஏதாவது பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் எங்க அப்பா தேவையில்லாம சிக்கியிருக்காரு. நான் மட்டும் உயிரோட இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பாவுக்கு எந்த வேதனையும் எந்த துக்கமும் இருந்திருக்காது. நான் இருக்கிறதுனால தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காரு. ச்சே, நான் பேசாம பொறுக்காமலேயே இருந்திருக்கலாம். ஏய், என்னடி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஆ? நானா பேசல, எங்க அப்பா இருக்கிற நிலைமை என்ன இந்த மாதிரி பேச வைக்குது. என்னால எந்தவித உதவியும் இல்லாம எங்க அப்பாக்கு உபத்திரமா இருக்கிற என் நிலைமை இப்படி பேச வைக்குது. நான் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா நினைக்கிறது தப்பா, இல்ல நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிற நினைப்பு கரெக்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏண்டி இந்த பொறுப்பு? காயத்ரி, என்ன பொறுக்க வச்சு என் அம்மாவையும் நான் சந்தோஷமா வாழ வைக்கல, என் அப்பாவையும் நான் நல்லா வாழ வைக்கல. அதிர்ஷ்டம் கேட்ட நான் மட்டும் என் மண்ணுக்கு பாரமா வாழணும். ஏய், என்னடி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நான் இன்னைக்கு ஆபீஸ் போல, நான் உன் கூடவே இருந்துடுறேன். நான் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டேன், நீ கிளம்பு. இங்க பாரு காயத்ரி, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. கஷ்ட நஷ்டம் வர்றதுனாலதான் நமக்கு வாழ்க்கைய பத்தின அர்த்தமே தெரியும். நான் ஒண்ணு செய்றேன், உனக்கு ஒரு 4 நாள் லீவ் சொல்லிடுறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு வந்து சேரு. நான் வேலைக்கு வரவோ இல்ல வெளியில வரவோ விருப்பப்படல. எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. இத பத்தி வெளியில சொல்லிருப்பாங்க. இந்த உலகம் என்ன திருடனோட மகளா தான் பாக்கும். ஏய் காயத்ரி, திருட மகன்னு கிண்டல் பண்ணும். அதுதான் அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கும். நான் வெளியில வந்து வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு தயாரா இல்ல. நீ அருள்மணி சார் கிட்ட நான் வேலையை விட்டதுக்காக ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன்னு சொல்லிடு. எனக்கு என்னவோ நீ ரொம்ப அவசரப்படுறதா தோணுது. இங்க பாரு அஞ்சலி, நான் சொல்றதை மட்டும் செய். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. ஜிந்தகியா? டேய் அருளு, என்னப்பா என்னதுடா ஜிந்தகின்னு புது சேனலா? இதுவா? இது ஜி டிவில ஜிந்தகின்னு ஒரு சேனல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆ? ஆமா அப்படியா? அதுல என்ன ஸ்பெஷல்? அப்பா, இது 10ஓட 11 இன்னொரு சேனல் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற நாடுகள்ல இருந்து அவங்களோட கலாச்சாரம் பண்பாட்டை காட்டுற சீரியல்களை இந்த சேனல்ல ஒளிபரப்ப போறாங்க. அப்படியா? ஆமா, ஜிந்தகி சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அம்மா, என் அப்பா நல்லவர்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏதாவது பண்ணி அப்பாவை இக்கட்ல இருந்து காப்பாத்துமா. இதுதான் திருடப்பட்ட அந்த நகை. இந்த நகையை தான் உங்க அப்பா எடுத்ததா சேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இந்த நகை எங்க இருந்துச்சு தெரியுமா? என் மாமியாரு ரொம்ப சேஃபா இந்த நகையை பீரோல வச்சிருந்தாங்க. நகையை திருடுறதும் நாடகம் ஆடுறதும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கும் தெரியும்ல. மாமா திருடுனதா சொல்லப்பட்ட இந்த நகை வெளியே வந்தது பெருசு இல்ல. இந்த நகை மூலமா மாமா வெளியே வரணும், அதுதான் முக்கியம். அதோட நிக்க கூடாது. மாமாவை பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சதுக்கு பூஜாவையும் என் மாமியாரையும் உள்ள தள்ளணும். வேண்டாம் வெங்கட், நாம இந்த நகைய சேட்டுக்கிட்டே ஒப்படைச்சிடலாம். அவரோட நகை அவருக்கு கிடைச்சா எனக்கு என் அப்பா கிடைச்சிருவார்ல. அப்பா கிடைக்கிறது முக்கியம் தான், அதை விட ரொம்ப முக்கியம் பூஜாவும் அவ அம்மாவும் போலீஸ்ல நிக்கிறது. வேணாம் வெங்கட், அந்த மாதிரி பண்ணா அவங்க கோவம் இன்னும் அதிகமாகும். அவங்க கோவம் அதிகமானா அப்பாவை இன்னும் வேற ஏதாவது வழியில டார்ச்சர் பண்ணுவாங்க. பயமா இருக்கா? என்ன பத்தியெல்லாம் எனக்கு பயம் இல்ல வெங்கட். அப்பாவை நினைச்சாதான் கலக்கமா இருக்கு.
சொந்த ஹஸ்பண்டுங்கிற உணர்வே இல்லாம எனக்கு அப்பாங்கிற ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்க பாரு காயத்ரி, என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. தப்பு பண்ணவங்க சட்டப்படி தண்டனை அனுபவிச்சு ஆகணும். நகையை மறைச்சு வச்சது ஒரு தப்பு, மறைச்சதை வெளியில சொல்லாம போலீஸ் முன்னாடி தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இன்னொரு தப்பு. இந்த தப்புக்கு 2 பேரும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். முதல்ல இந்த நகையை எடுத்து போய் சேட்டை பார்க்கலாமா? இது எந்த நகைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் ஜெகநாதன் திருடிட்டாருன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண நகை எங்க இருந்துச்சு தெரியுமா? உங்க கஸ்டமர் ராஜேஸ்வரி வீட்ல. ராஜேஸ்வரி அம்மாவோட வீட்லயா? ஆமா, ராஜேஸ்வரி அம்மா வீட்ல தான் இதை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. இல்ல சார், நான் நம்ப மாட்டேன். அவங்க அந்த மாதிரி ஆள் இல்ல. உனக்கு அவங்கள மார்வடியா தான் தெரியும், எனக்கு அவங்கள மருமகனா தெரியும். இந்த நகை அவங்க பீரோல தான் இருந்தது. இந்த நகையை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு காயத்ரி அப்பா தரலன்னு பச்சை பொய் சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ஜெகநாதன் யாரோ எவரோ இல்ல, உங்க கஸ்டமர் ராஜேஸ்வரி அம்மாவோட சொந்த புருஷன். அவர் நல்லா இருக்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. அதான் வீட்டுக்கு வர வச்சு அவர் மேல திருட்டு பழிய சுமத்திருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல சார். இதெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல சொல்ற கதை இல்ல, பெரிய கதை. இப்ப தெரியுதா இவங்க யாரு அவங்க யாருன்னு? ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நாட்டுல யார் வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இந்த காயத்ரி மட்டும் நல்லா இருக்க கூடாது, நல்லா வாழக்கூடாது. அதுக்காக தான் இந்த திருட்டு நாடகம் டிராமா எல்லாம். திருட்டு நகையை வச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் காயத்ரிக்கும் இல்ல, இவங்க அப்பாவுக்கும் இல்ல. இது வீண் பழி. இது தெரியாம ஒரு அப்பாவி ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? நெருப்பை தொடர்றது ரொம்ப சுலபம், அந்த வேதனையை தாங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அள்ளி தெளிச்ச அவசர கோலமா இவ அப்பா மேல திருட்டு பழியை சுமத்துறதுக்கு உங்க பதில் என்ன? சாரி சார். சாரி. இந்த சாரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? சொல்லுங்க சேட்டு, இந்த சாரிங்கிற வார்த்தை போன எங்க மான மரியாதையை சரி பண்ணிடுமா? இந்த மாதிரி கேவலமா நடந்து போச்சுன்னு நானும் என் அப்பாவும் தூக்குல தொங்கியிருந்தா உங்க சாரி திரும்ப எங்க உயிரை கொண்டு வந்து சேர்த்திருக்குமா? ஏதோ இல்லாத குறைக்காக உங்ககிட்ட வேலைக்கு வரும், அதுக்காக எங்களை இல்லீகலா பாக்காதீங்க. எங்களுக்கும் நீதி நேர்மை மான மரியாதை எல்லாமே இருக்கு. நான் செஞ்சது தப்புதாம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நகையை திருடிட்டாருன்னு காயத்ரியோட அப்பாவை ஸ்டேஷனுக்கு கொண்டு போனீங்கல்ல, அதே மாதிரி நகையை ஒளிச்சு வச்சதுக்காக ராஜேஸ்வரி அம்மா ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. மானம் போனா எவ்வளவு கேவலம் வரும், மரியாதை போனா எவ்வளவு துக்கம் வரும்னு பாவம் உங்க கஸ்டமர் ராஜேஸ்வரிக்கு தெரியல. அதை தெரிய வைங்க. என்ன சேட்டு, கௌரவமான கஸ்டமர் மறுபடியும் கடை பக்கமே வரமாட்டாங்களேன்னு தயங்குறீங்களா? அப்படி இல்ல சார், தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார். சேட்டா, இவர் எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? சொல்லுங்க சேட்டு. அம்மா, நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாம்மா. எதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? நீங்க நகைக்கு கொடுத்த பணத்தை நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டாமா? ஏமா, நான் கொடுத்த நகைங்க உங்க கைக்கு வந்து சேரலன்னா நீங்க கொடுத்த பணத்தை நான் கொடுத்து தானே ஆகணும். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரணும்? நேரா எங்க வீட்டுல வச்சு கொடுத்துடலாமே. வேணாமா, நாளைக்கு நான் பணம் கொடுக்கலன்னு சொல்லி நீங்க பஞ்சாயத்து கூட்டிடுவீங்க. அதனால நான் போலீஸ்க்கு முன்னால வச்சு உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்றேன். வரீங்களா? சரி, வரேன் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் போப்பா. அந்த அம்மா பணத்தை வாங்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு வராங்க. வருத்தம் வருத்தம்.
வர்ற இடத்துல கையில விலங்கு போட வைக்கிறேன். என்ன சேட்டு இது? பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தா போததா? இதுக்கும் போலீஸ் நேரத்தை வீணடிக்கணுமா? இன்ஸ்பெக்டர் சார், நகைக்கு நான் தந்த பணத்தை உங்க எதிரிலேயே வச்சு தரதா சொன்னாரு. பணம் தரத நல்லா பாத்துக்கங்க. பாவம் சேட்டு நகை திருடு போனதுல இருந்து எதை பார்த்தாலும் பயப்படுறாரு போல. சரி சேட்டு, பணத்தை கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணம் எதுக்குமா? நான் நகையாவே கொடுத்துறேன். அதுவும் சரிதான். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கினதா சரித்திரமே இல்ல. நகை எங்க? கடையில இருக்கா? இல்ல மேடம், இங்கேயே இருக்கு. இங்கேயா? இந்தாங்க. இது இது நான் முதல்ல ஆர்டர் பண்ண நகையாச்சே. அதே நகைதான். என்னது? அந்த ஆளு ஒளிச்சு வச்சிருந்த இடத்த சொல்லிட்டாரா? எங்க வச்சிருந்தாராம் சொல்லுங்க. திருண்ண நகை அந்த ஆளு இத்தனை நாள் எங்க வச்சிருந்தாராம்? உங்க வீட்டு பீரோல. நகை உங்க வீட்டு பீரோல இருந்துச்சு. நகையை திருடின காயத்ரியோட அப்பா ரொம்ப புத்திசாலி. வெளி இடத்துல வேற இடத்துல நகையை வச்சா போலீஸ் புடிச்சிருவாங்கன்னு ரொம்ப பத்திரமா உங்க வீட்டு பீரோலையே வச்சிருந்திருக்காரு. ஆனா அதையும் மீறி நகை நடந்தே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் சார், இந்த வக்கீல விடாதீங்க, விட்டுறாதீங்க. இந்த ஆளு என் மருமகன். நல்லவன்னு நம்பி என் பொண்ண இவருக்கு கட்டி கொடுத்த ராஸ்கல் நேத்து நைட்டு பீரோல இருக்கிற என் நகையெல்லாம் எடுத்து திருடி இருக்கான். ஆமா இன்ஸ்பெக்டர், நேத்து நைட்டு இந்த வக்கீல் என் கண்ணிலையும் என் பொண்ணு கண்ணிலையும் மிளகா பொடி தூவிட்டு இந்த நகையெல்லாம் திருடி இருக்கான். திருடி இருக்கான் இன்ஸ்பெக்டர், திருடி இருக்கான். புனிதமான வக்கீல் தொழில்ல, நேர்மையான வக்கீல் தொழில் இருக்கிறவன் என் நகைகளை திருடி இருக்கான். அவனை விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு அந்த பொண்ணோட அப்பாவோட சேர்த்து உள்ள போடுங்க. அப்ப அவரை ரிலீஸ் பண்ணிடலாமா? இவருதான் நகையை திருடி இருக்காருனா அப்ப லாக்அப்ல இருக்கிறவர் நல்லவர் தானே? சொல்லுங்க மேடம், அவரு நிரபராதி தானே? அது வந்து அது சரி மேடம். மிஸ்டர் ஜெகநாதன் திருடின இந்த நகை உங்க வீட்டு பீரோல எப்படி வந்துச்சு? லாக்அப்ல இருக்கிறவரு நகையோட எங்க வீட்டுக்கு வரல, என்கிட்ட எந்த நகையவும் தரலன்னு திட்டவட்டமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீங்க தானே? அவர் உங்க வீட்டுக்கு வராம இந்த நகை மட்டும் எப்படி உங்க வீட்டு பீரோக்குள்ள வந்துச்சு? இல்ல ஏதாவது பெரிய காக்கா பறந்து வந்து இந்த நகை உங்க வீட்டு பீரோக்குள்ள போட்டுருச்சா? சரி, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் மருமகன் நகையை திருடிட்டாருன்னு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல? நீங்க வாங்கி வைக்காத நகைய அவரு எப்படி நேத்து நைட்டு திருடினாரு? நீங்க வந்தது நகைக்கு கொடுத்த காசை வாங்க தானே? நகை உங்க வீட்டு பீரோல இருக்கும்போது உங்க வீட்டு பீரோல இருக்கிற நகைக்கு எதுக்கு பணம் வாங்க வந்தீங்க? என்னம்மா உங்க வார்த்தை வாழ்க்கை ரெண்டும் வேற வேற திசையில போக்கு காட்டுது. நகைய வாங்கி வீட்டுல வச்சுட்டு உங்க சௌகரியத்துக்கு போலீஸ் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, நகை விஷயத்துல நடந்தது என்ன? இங்க பாருங்க, தொடர்ந்து நீங்க தப்பு பண்ணாதீங்க. நடந்ததை சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். சேட்டு சொல்லி அவர் நகையை கொடுக்க என் வீட்டுக்கு வந்தாரு. பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீடு வந்த அவசரத்துல அவர் நகையை தந்துட்டு கையெழுத்து வாங்காம போயிட்டாரு. நான் அத இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான். பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கம்மா. இதுக்கு உங்களை தூக்கி உள்ள வைக்கலாம். என்ன
உள்ள வைக்கலாமா? வேணாம் சார். ஆ, ஏதோ என் புருஷன் மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேன். புருஷன் மேல இருக்கிற கோவமா? ஆமா சார். லாக்அப்ல இருக்கிறவரு என் புருஷன். நான் அவரோட மனைவி. என்னை மதிக்காத அவரை பழி வாங்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்னை தண்டிச்சிடாதீங்க சார். அதை டிசைட் பண்ண வேண்டியது உங்க புருஷன் தாமா. என்ன சார், உங்க மேல தவறா கேஸ் கொடுத்ததுனால இவங்க மேல ஒரு கேஸ் போட்டுடலாமா?